Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன் காசா அட்மிஷன் 2024 டு 25, அதாவது தமிழ்நாடு ஆர்ட்ஸ் காலேஜுக்கான அட்மிஷன் கவுன்சிலிங் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி போன வீடியோல நம்ம சேனல்ல போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன் காசாவுடைய டென்டேட்டிவ் ஷெட்யூல், அதாவது எந்தெந்த குவார்டர்ல இருக்கக்கூடிய பீப்புளுக்கு எந்த டேட்ல வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, ஜென்ரலா இருக்கக்கூடியவங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க, கவுன்சிலிங்லாம் என்ன, எப்படி கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கறத பத்தி ஒரு பிரீஃபா நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். டிஎன் காசாவே அபிஷியலா அவங்களுடைய போர்ட்டல்ல வந்து கொடுத்திருந்தாங்க. அவங்களுடைய அபிஷியலான டென்டேட்டிவ் ஷெட்யூல், அதாவது தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை மாணவர் சேர்க்கை 2024 டு 25 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான அப்ளிகேஷன் ஓபன் பண்ண டேட் வந்து நம்ம வழக்கம் போல என்னைக்கு 12th ரிசல்ட் வந்துச்சு அன்னைக்கு வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து மே 20ஆம் தேதி வரைக்கும் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஒரு 4 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து தெரிய வந்ததுதான். மாணவர்களுடைய தரவரிசை பட்டியல் கல்லூரிக்கு அனுப்பப்படும் நாள் அப்படிங்கறத என்ன கொடுத்திருக்காங்கன்னா நேத்து டேட்ல வந்து கொடுத்திருந்தாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு காலேஜா, அதாவது காலேஜ்ல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜ்லயுமே ஒன் பை ஒன்னா என்ன பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல வந்து அவங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டே வராங்க. நீங்க எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த காலேஜுக்கான வெப்சைட்ல ஓபன் பண்ணி உங்களோட ரேங்க் லிஸ்ட்ல வந்து அவங்களுடைய பேர், உங்க பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற நீங்க வந்து ஒன்ஸ் வந்து கிராஸ் செக் பண்றது நல்லது. எப்படி வந்து ரேங்க் லிஸ்ட்ல வந்து உங்களோட பேர் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன், மேல ஐ பட்டன்லயும் கொடுத்திருக்கேன், செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சிறப்பு இடஒதுக்கீடு மாணவர்கள், அதாவது சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களுக்கான கலந்தாய்வு அப்படிங்கறத பார்க்கும்போது, அதாவது யாரெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரியில வருவாங்கன்னு பாருங்க. ஸ்பெஷல் கேட்டகரியில் வர்றவங்க மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், முன்னாள் இராணுவத்தினர், தேசிய மாணவர் படை, பாதுகாப்பு படை வீரர்கள், இவங்கள தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது ஸ்பெஷல் கோட்டான்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அவங்கள வருவாங்க. இவங்களுக்கு முதல்ல கவுன்சிலிங் வந்து வச்சு முடிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க வந்து அதிகமான மாணவர்கள் வந்து இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கம்மியா தான் இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ஓபன் ஆகுது கவுன்சிலிங் உங்களுக்கு 28/5/2024 இருந்து 30/5/2024 இந்த 3 நாள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து 28, 29, 30 இந்த 3 நாள்ல வந்து கம்ப்ளீட்டா வந்து கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. இதுல நீங்க வந்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடுல சீட் வந்து கண்டிப்பா வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த கேட்டகரியில நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இதுக்கு நீங்க வந்து அப்ளிகேபிள் ஆக முடியும். மற்றபடி ஜென்ரலா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு வந்து அப்ளிகேபிள் ஆகாது. சரிங்களா? இது வந்து ஒன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். இது வந்து நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. 28/5/2024 இருந்து 30/5/2024 வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல, அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கூட சொல்ல முடியாது, அது வந்து ஒரு ஸ்பெஷல் கவுன்சிலிங் அப்படிங்கிற வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஜென்ரலா இருக்கக்கூடிய ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு கட் ஆஃப் கவுன்சிலிங் அப்படிங்கிறத பார்க்கும்போது முதல் பொது கலந்தாய்வு நாள் அப்படிங்கிறத பார்க்கும்போது அடுத்த மாசம் ஜூலை 10ஆம் தேதி, அதாவது இந்த டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 4 வந்து ஜூன் 9ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு மறுநாள் வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஜூன் 6ஆம் தேதி நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அப்டேட் வந்து பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கலந்தாய்வு அப்படிங்கறத பார்க்கும்போது ஜூன் மாசம் நெக்ஸ்ட் மந்த் 10ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது கவுன்சிலிங் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா 24/6/2024 இருந்து 29/6/2024 வரைக்கும் உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து நடக்குது. மோஸ்ட்லி வந்து இந்த டிஎன் காசா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட்லயே எல்லாமே சீட் வந்து புக் ஆயிரும். ஏன்னா இது வந்து ரொம்பலாம் வந்து பாத்தீங்கன்னா இழுத்துட்டு போக மாட்டாங்க. போன வருஷமும் அப்படிதான். தேர்ட் ரவுண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கவே இல்லை. ஒரு சில காலேஜ் எல்லாம் எல்லாமே கரெக்டா கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே செகண்ட் ரவுண்ட்லயே உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. தேர்ட் ரவுண்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கா நடக்காது, அந்த வரண்டா கவுன்சிலிங் சொல்லுவோம். ஏன்னா வரண்டா கவுன்சிலிங் மீன்ஸ் வந்து செகண்ட் ரவுண்ட்ல எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சில சீட்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கும். இப்போ நல்லா கவனிக்கணும், நீங்க சென்னை பிரசிடென்சி காலேஜ்ல நீங்க எம்எஸ்சி மைக்ரோபயாலஜின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸுக்கு அப்ளை நீங்க பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு வேற ஏதோ ஒரு காலேஜ்ல வந்து உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைச்சிருச்சு. அப்ப அந்த காலேஜ்ல உங்களுக்கு பெட்டரா இருக்கும். உங்க நேரஸ்டா உங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு காலேஜ் வந்து சீட் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அங்க போயிட்டு அட்மிஷன் எல்லாம் போட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்சி காலேஜ்ல ஒரு அப்ளிகேஷன் நீங்க போட்டு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த சீட் அப்படிங்கிறது வந்து ஒண்ணு இருக்கும். அப்ப அதை என்ன பண்ணுவாங்கன்னா வேற யாராவது பீப்புளுக்கு வராங்களா, செகண்ட் ரவுண்ட்ல இருந்து பெண்டிங் யாராச்சும் பீப்புள் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து கொடுக்குறதா வரண்டா கவுன்சிலிங் சொல்லுவோம். அதுக்கெல்லாம் டைரக்டா போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து
உள்ள வந்து போய்க்கிற முடியும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா வரண்டா கவுன்சிலிங் சொல்லுவோம். இந்த ஒரு ப்ரொசீஜர் வந்து இருக்குது. அதே மாதிரி காலேஜ் எப்போ வந்து ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா, ஜூலை 3ஆம் தேதி வந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா, காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஆர்ட்ஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் வைஸ் தான் உங்களுக்கு வந்து பிரிச்சிருப்பாங்க. அதாவது மார்னிங் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு காலையில போவீங்க, அப்படி இல்லைன்னா மதியம் போவீங்க. அது நீங்க வந்து விருப்பப்படுற மாதிரிலாம் வந்து போக முடியாது. மைக்ரோபயாலஜின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தனியாக 2 கொடுத்துருப்பாங்க. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் சொல்லிட்டு ஒரு காலேஜில் இருக்குது அப்படின்னா, அது மார்னிங் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட்னு சொல்லி தனியாக பிரித்து வச்சிருப்பாங்க. அதில் எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணி நம்ம வந்து உள்ள வந்து கிளாஸஸ்க்கு நம்ம வந்து போக முடியும். இந்த ஆர்ட்ஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம்லாம் வந்து கிடையாது. மற்றபடி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதும் ஒரு காலேஜ் ஸ்ட்ரிக்ட்டுங்கிறது காலேஜ் எல்லாமே வந்து இருக்கும். மற்றபடி யூனிஃபார்ம்லாம் கிடையாது. அன்யூனிஃபார்ம் கலரில் தான் நீங்கள் வந்து போவீங்க. உங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்துருவாங்க. புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. நீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து எவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியுமோ நாளை வந்து இழுத்து அடிக்காம அந்த டேட்டுக்குள்ள போயிட்டு கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க டிஎன் காசா அப்ளிகேஷன் மஸ்டா கொண்டு போங்க. ரெண்டாவது உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போங்க. டக்குன்னு எடுத்த உடனே ஒரு காலேஜுக்கு போயிட்டு நீங்கள் வந்து கவுன்சிலிங் வந்து என்ன ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துறாதீங்க. எதுக்காக அப்படி நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து 2-3 காலேஜுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. மோஸ்ட்லி இந்த என்கிட்ட கேட்குறது வந்து இந்த பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி அப்படிங்கிறது ஒரு ரேரான ஒரு கோர்ஸ். அந்த கோர்ஸ் எல்லா காலேஜ்லையுமே அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்காது. ஏன்னா அந்த காலேஜுக்கு நீங்கள் ஆசைப்பட்டு அப்ளை பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு அந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வேற ஒரு காலேஜில் உங்களுக்கு பிஎஸ்சியில் வேற ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அப்போ அதில் நீங்கள் போய் அதை வந்து நான் வந்து கன்ஃபார்மாக அட்மிஷன் போடக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதனால அந்த பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி சீட் கிடைக்கிற வரைக்கும் இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு ஜெராக்ஸியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அப்ளிகேஷனோ நீங்கள் வந்து கொடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு ஓகே இந்த காலேஜில் தான் நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறத உங்கள் வீட்லேயும் நீங்களும் 100% நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கவுன்சிலிங் முடிச்சுட்டு அட்மிஷன் வந்து போட்டுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ட்ரை பண்ணுங்க. இதான் வந்து ஒரு ப்ரொசீஜர். இந்த டிஎன் காசா ரிலேட்டடான கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் வருது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வருது அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் நான் ஒவ்வொரு அப்டேட்டாக பின் பண்ணி வைப்பேன். அதே மாதிரி நம்ம குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து போஸ்ட்டாக வந்து போடுவோம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எஜுகேஷன் சொல்லிட்டு தனியாக ஒரு குரூப் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த அட்மிஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் தேவைப்பட்டாலும் இதில் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். எந்தெந்த காலேஜுக்கு எப்போ அப்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து வீடியோ போடுவோம். நீங்கள் மறக்காமல் இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.